ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசியில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதான் என்ன வேலை, இந்த வேலைக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. தமிழ்நாடு அரசினுடைய டிஎன்பிசியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அமைச்சு பணியில் தட்டச்சர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வந்து டிஎன்பிசி வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்ப பதிவு வந்து தொடங்கியுள்ள நிலையில் இதற்கான தகுதி என்ன, விண்ணப்பம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற விவரங்களை பார்க்குறோம். தமிழ்நாடு அரசினுடைய பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி தமிழ்நாடு அமைச்சு பணியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் தட்டச்சர் பணியிடங்களை நிரப்புவதற்கான சிறப்பு தேர்வு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து மொத்தம் 50 பணியிடங்கள் வந்து தற்போது நிரப்ப போகிறாங்க. இதற்கான தகுதியும் விருப்பம் உள்ளவங்க வந்து 24/12/2024 விண்ணப்பிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு டிஎன்பிசி அறிவிச்சிருக்கு. டைப்பிஸ்ட் வேலை, தட்டச்சர் டைப்பிஸ்ட் வேலை மொத்தம் காலி பணியிடங்கள் 50 பணியிடங்கள். கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், அதோட தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கணினியில் அலுவலக தானியமாங்கல் சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி வருவதாக இந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சம்பள நிலை 8வது பிரிவில் வந்து வருது. வயது தகுதியை பொறுத்த வரைக்கும் தட்டச்சர் பணியிடங்களுக்கு 1/7/2024 அன்று 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசி எம்பிசி பிரிவினராக இருந்தால் 34 வயசு வரையிலும், எஸ்சிஏ எஸ்டி பிரிவினராக இருந்தால் 37 வயசுக்குள்ளும் வந்து நீங்கள் இருக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு அடிப்படையில் வந்து தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வில் 2 தாள்களாக வந்து எக்ஸாம் நடக்கும். முதல் தாளில் பொது தமிழ், இதில் 150 மதிப்பெண்களுக்கு 100 வினாக்கள் வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் எடுக்க வேண்டிய மதிப்பெண் 60 மதிப்பெண் வந்து இதில் பாஸ் பண்ணியிருக்குன்னு. 2வது தாள் வந்து பொது அறிவு, இதில் வந்து 150 மதிப்பெண்ணுக்கு 100 வினாக்கள் வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது அறிவிலிருந்து 75 வினாக்களும், திறனறிவு பகுதியிலிருந்து 25 வினாக்களும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வுக்கான மொத்த கால அளவு 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்ப கட்டணமாக 150 ரூபா வந்து செலுத்தி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் தேர்வு கட்டணமாக 100 ரூபா வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிஏ எஸ்டி மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 100 ரூபா இருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண விரும்புகிறவங்க tnpc.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான கடைசி நாள் 24/12/2024.